வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இதாங்க கண்டென்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூட்டரில் ஹேண்டில் பாரில் கோன் பால்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. அதே ஃபேஷினோ, யமஹா ஃபேஷினோ வண்டி தான். இதில் ஹேண்டில் பார் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் இந்த நம்பர் பிளேட்டை ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. அந்த பேனலுக்கான ஸ்க்ரூ 2 பேக்கில் இருக்கும். அதையும் கழட்டிட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பேனல் கலண்டு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயரை கழட்டணும். என்கிட்ட ஸ்க்ரூ ஸ்பேனர் இருந்தனால அதை வச்சு டயரை நான் கழட்டிட்டேன். இந்த டயரை கழட்டி முடிச்சதுக்கப்புறம் மட்கார்டை கழட்டணும். அதில் அடியில் 3 ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டிங்கன்னா 3 ஸ்க்ரூ கழட்டிட்டு அந்த மட்கார்டு அப்படியே கையோடு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பெரிய பேனலை கழட்டி தான் ஆகணும். அதில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்குது. அதை கழட்டிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் 2 10 mm சாக்கெட் போட்டு அதை கழட்டிட்டிங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக அந்த பேனலே கையோடு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கீ போடுறது அந்த ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கலண்டு வந்துடும். அது வந்துருச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் அந்த ஹேண்டில் பார் போல்ட்டை கழட்ட முடியும். இந்த மாதிரி இந்த பேனல் தூக்கி இறக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இந்த போல்ட்டை கழட்டுறது ஈஸியாக இருக்கும். 14 mm ரிங் ஸ்பேனரை போட்டு அதை கழட்டிடலாம். அது வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹேண்டில் பாரை தட்டி மேலே தூக்குனீங்க அப்படின்னா அது கயிறு கலண்டு வந்துடும். அதை அப்படியே வெளியே தொங்க விட்டுடுங்க. தொங்க விட்டுட்டு ஹேண்டில் பாரில் இருக்கிற அந்த ரப்பர் ஸ்லீவ் அதை கழட்டிட்டிங்கன்னா அந்த டஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே லாக் நட் அதை தட்டி கழட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த செக் நட்டை லூஸாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு கையில் தட்டிங்கனாலே வந்துடும். அதை கழட்டிட்டிங்க அப்படின்னாலே அந்த கம்ப்ளீட்டாக ஷாக் அப்சர்வர் பிடிச்சிருக்கிற அந்த ஃபோக் செட்டு அப்படியே கலண்டு வந்துடும் கம்ப்ளீட்டாக. இதுதான் கோன் பால்ஸ் பேரிங்ன்றாங்க. இந்த கோன் பால்ஸ் பேரிங்கை எல்லா பக்கமும் கழட்டிடுங்க. இதுக்கு அடியில் ஒன்று மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் இந்த ராடை வச்சு மேலே ஒரு தட்டுறேன். கொஞ்சம் டைட்டாக தட்டணும், அப்படின்னா தான் கலரும். அதே மாதிரி மேலே இருந்து கீழே தட்டினீங்க அப்படின்னா கீழே கலண்டுரும். கீழே கலண்டுருச்சு அப்படின்னா அடுத்தது அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு புதுசு போட வேண்டிதான். இது பிராண்டடாக யமஹா உள்ளது, வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கீழே வர்றது பெருசாக இருக்கிறது, கீழே வர்றது டயா கொஞ்சம் பெருசு. இது கீழே உட்கார்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கோன் மாதிரி இருக்கும். இதுதான் அதில் இருக்க டிஃப்ரென்ஸு. பேரிங் இப்படி வச்சுட்டு அந்த கோனை மேலே கவுத்துட்டிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். இது மேலே வர சின்ன டயா பேரிங், இது கோன் பேரிங்கு. அவ்வளோதான். இந்த கோனை ஃபஸ்ட்டு ஃபோக்கில் அந்த ஸ்பெண்டிலில் முதல்ல போட்டுருங்க. அப்புறம் பேரிங் இதை டைரெக்டாக அந்த இதுலேயே மாட்டணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தான் ஏற்றணும். கீழே இருக்கிறது தான் டைட்டாக இருக்கும். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். லைட்டாக தட்டினீங்கனாலே போய் சீட்டிங் ஆகிடும். சீட்டிங் ஆகிருக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பால்ஸில் க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ஃபோக்கை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நேராக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மேல் பேரிங்கில் உள்ள டாப்பை போட்டுட்டு செக் நட்டையும் போட்டுடுங்க. செக் நட் ஹேண்ட் டைட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இது லாக் நட்டு. இந்த லாக் நட்டை மட்டும் கொஞ்சம் டைட் எக்ஸ்ட்ரா வைக்கணும், அப்போ தான் ஆடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு இந்த ஹேண்டில் பார் தூக்கி மேலே மாட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கழட்டின அந்த 14 mm சாக்கெட்டு போட்டு அந்த போல்ட்டை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த பேனல் அந்த லாக்லேருந்து கழட்டின அந்த பிளாக் கலர் இது எல்லாம் மாட்டிடணும். மட்கார்டுக்கு அதே தான் 3 ஸ்க்ரூ கழட்டினதை திருப்பி மாட்டிடணும். பேனலுக்கு எல்லாமே கழட்டினா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் வேலை. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.